Globalization and Trade அப்படிங்கிற லெசனில் இருந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அதை பற்றி பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO சொல்லுவோம். அதுதான் fair trade is a way of doing business that ultimately aims to keep small farmers an active part of the world marketplace. So fair trade அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸை ஆக்டிவான ஒரு இடத்துல வச்சு, அதாவது ஃபார்மர்ஸில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் அதோடைய அல்டிமேட் எய்ம், அதாவது முக்கியமான எய்ம் ஃபேர் ட்ரேடுன்னு போது அதுதான். ஸோ ஃபார்மர்ஸை வந்து ஆக்டிவேட் பார்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த வேர்ல்டுக்கு தேவையான மொத்த மார்க்கெட்டுக்கும் தேவையான எல்லாமே கொடுக்குறது ஃபார்மர்ஸ் தான் இல்லையா. ஸோ அவங்கள ஆக்டிவ் பார்ட்டாக வச்சுக்கிறது தான் ஃபேர் ட்ரேடுடைய aim and aims to empower consumer to make purchases that support their value. ஸோ அடுத்து அவங்களோட எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, இப்போ ஒரு திங்ஸ் மேனுஃபேக்சர் ஆகிட்டு வருது அப்படின்னா நம்ம வாங்குகிறோம் இல்லையா. ஸோ நம்மளை தான் வந்து கஸ்டமர்ஸ் சொல்கிறோம், வாங்குறவங்க தான் கஸ்டமர்ஸ். ஸோ அந்த கஸ்டமர்ஸுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அமையணும் அப்படின்றது அவங்களுடைய செகண்ட் எய்ம். Fair trade is a set of business practices voluntarily adopted by the producers and buyers of the agricultural commodities and handmade crafts that are designed to advance many economic, social and environmental goals including. So fair trade அப்படின்றதுங்க ப்ரொடியூசர்ஸ், அதை சில பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, அண்ட் பையர்ஸ் வாங்குறவங்க. எது அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ், அக்ரிகல்ச்சரல்னும் போது இது எல்லாமே வரும், ஃபுட்டு, ஃபைபர்ஸ் எல்லாமே இதில் சேரும். ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்க்குள்ளே அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபேர் ட்ரேடுடைய முக்கியமான ஒரு கோல்ஸாக இருக்குது. அவங்களுடைய கோல்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ரைசிங் அண்ட் ஸ்டெபிளைசிங் த இன்கம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ். ஸோ அவங்களுடைய முக்கியமான அந்த கோல்ஸில் என்னென்னு ஒன்றுனா சொல்கிறாங்க பாருங்கள். முதல்ல வந்து சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்புறம் நிலத்தில் வேலை செய்கிறவங்க, அதாவது இங்கேயும் வந்து ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் தான் சொல்கிறோம் அவங்க அண்ட் ஆர்டிசன்ஸ்ன்றது சின்ன சின்ன பொருளெல்லாம் வந்து வீட்டிலே செய்வாங்க இல்லையா, கைவினை பொருட்கள் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரியான ஆளுங்களை வந்து ரைஸ் பண்ண வைக்கணும், அவங்களோட லெவலை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்டாக கொண்டு வரணுன்றது இதோடைய ஒரு எய்ம், கோல். more equitably distributing the economic gains. ஸோ இங்கே எக்கனாமிக்னும் போது ஃபைனான்ஷியல் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் கெயின்ஸ், அந்த லாபம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஈக்குவலாக இருக்கணும் எல்லாருக்குமே அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் தி ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃப் தி குட்ஸ். ஸோ ஒரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய லாபம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கணும், அது நஷ்டமோ லாபமோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் இருக்கணும் அப்படின்றது அதோடைய இன்னொரு கோல். Increasing the organizational and commercial capacities of the producer group. ஸோ உருவாக்குறவங்க தான் ப்ரொடியூசர் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் நம்ம கையில் கிடைக்குது அப்படின்னா அதில் சுகர் கேன் விளைய வைக்கக்கூடிய ஃபார்மர்ஸில் தொடங்கி அதை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த சுகர் நம்ம கைக்கு கொண்டு வர வரைக்கும் அது ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொடியூசர் குரூப்புன்னு சொல்கிறோம். அங்கே ஃபார்மரில் தொடங்கி இண்டஸ்ட்ரியில் சுகர் கொண்டு வந்து அதை கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் முதல் கொண்டு எல்லாமே இங்கே வரும். ஸோ அந்த ப்ரொடியூசர் குரூப் வந்து அவங்களுடைய அந்த கமர்ஷியல் கெப்பாசிட்டி, அந்த கமர்ஷியல் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இங்கே ஏர்னிங்ஸ் தான், அந்த ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட கோல். ப்ரொமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்ட் லேபர் ஒர்க்கர்ஸ் டு ஆர்கனைஸ். ஸோ இங்கே லேபர் அப்படின்றவங்க ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ்ன்றது வேறு, ஒர்க்கர்ஸ்ன்றது வேறு. ஸோ ஒர்க்கர்ஸுடைய அந்த ரைட்ஸையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களும் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கணும், அதை வந்து ப்ரமோட் பண்ணணும், அவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்றது இதோடைய கோல். ப்ரமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து டோட்டலாக நம்ம காலி பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கு டோட்டலாக இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்பயுமே எவர்க்ரீனாக நமக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஃபார்மிங் மெத்தட்ஸை வந்து கொண்டு வரணும், அது சேஃபாகவும் இருக்கணும். அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன், ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து எக்ஸாக்டாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த ஃபேர் ட்ரேடுடைய கோல்ஸ். ஸோ இது ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஃபேர் ட்ரேட் இஸ் அபவுட் பெட்டர் ப்ரைஸஸ்,
decent working conditions and fair terms of trade for farmers and workers. ஸோ இங்கே மறுபடியும் ஃபேர் ட்ரேட் பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஃபேர் ட்ரேட்னா என்னன்றது நமக்கு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபேர் ட்ரேட் இங்கே மறுபடியும் அப்படின்னா என்னென்னா ப்ரைஸஸ் வந்து பெட்டராக இருக்கணும், விலை வந்து கரெக்டாக இருக்கணும், டீசன்ட் ஒர்க்கிங் கண்டிஷன், அதாவது மக்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இடங்கள், அந்த அவங்க செய்யக்கூடிய இது வந்து ரொம்ப ஸ்லேவரியாக இல்லாமல், அடிமைத்தனமாக இல்லாமல் ரொம்ப நல்ல டீசெண்டான ஒரு கண்டிஷன்ஸோடு அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். இப்போது பாய்சனஸான இடம் பட்டாசு செய்யக்கூடிய ஆலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த கண்டிஷனல் அந்த ஃபேஸ் மாஸ்க்கோ இல்லை க்ளவுஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அந்த சேஃப்டியான மெஷர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஃபேர் ட்ரேடுடைய கடமை. அண்ட் ஃபேர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு வியாபாரம் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும். It's about supporting the development of thriving farmers and workers communities that have more central over their futures and protecting the environment in which they live and work. ஸோ இது ரொம்ப முக்கியமாக என்னென்னா நலிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸையும் ஒர்க்கிங் கம்யூனிட்டிஸ், அதாவது கூலி தொழில் சொல்லுவாங்க இல்லையா, கூலி வேலையாட்களுடைய அவங்களுடைய தரத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து இதோடைய முக்கியமான ஒரு எய்மாக இருக்குது. பெனிஃபிஷரிஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேர் ட்ரேட் அப்படின்றது கொண்டு வரதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு கன்சியூமர். இங்கே கன்சியூமர்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொருளை யார் வாங்குகிறோமோ அவங்க தான் கன்சியூமர்ஸ். ஸோ கன்சியூமர் சப்போர்ட் எனேபிள்ஸ் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டு பி advocates and comparing for wide reform of international trading rules. ஸோ நான் கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் வந்து இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கும் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட கம்பேர் பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து யார் கொடுக்குறாங்கன்னா கன்சியூமர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கன்சியூமர் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க எது நல்ல ப்ராடக்ட் எது சரியில்லாத ப்ராடக்ட்ன்றது டிசைட் பண்ணுறது நம்ம தான். ஸோ எந்த பொருளெல்லாம் வேகமாக போதோ அது மேலே ஈடுபாடு இருக்குது கன்சியூமர்ஸ்க்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பெட்டர்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் தான். தே கேன் சூஸ் ஃப்ரம் அன் ஈவன் க்ரோயிங் ரேஞ்ச் ஆஃப் கிரேட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அவங்க எந்த ப்ராடக்ட்ஸை வேணாலும், இப்போ நம்ம ஒரு ரவையே வாங்குகிறோன்னா அது லோக்கல் ரவைலேருந்து கம்பெனிஸ்லாம் எத்தனையோ கம்பெனிஸுடைய ரவைகள் இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து இப்போ நிறைய ரேஞ்சுக்கு வந்துருச்சு. பை பையிங் ஃபேர் ட்ரேட் லேபிள்ட் products, consumers support producers who are struggling to improve their lives. ஸோ இங்கே ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிற லேபிள் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வாங்கும்போது, கன்சியூமர்ஸ் வாங்கும்போது ரொம்ப நலிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, வாழ்கிறதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த இவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கும். எந்த மாதிரினா இந்த ஃபேர் ட்ரேட் அப்படின்னு லேபிள் ஒட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கும்போது. ட்ரேடர்ஸ் ஆர் கம்பெனிஸ். ஸோ இங்கே ட்ரேடர்ஸ்ன்றது வியாபாரிகள், companies and the companies we know. Since it launched in 2002, the fair trademark has become the most widely recognized social and development label in the world. So உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஃபேர் ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நம்ம கோல்டுக்கெலாம் ஹால் மார்க் கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபேர் ட்ரேட் மார்க்னு சொல்கிறாங்க. அது எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 2002. 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேர் ட்ரேட் மார்க் எப்போ கொண்டு வராங்கன்னா 2002 வேர்ல்டு வைடு கொண்டு வராங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு, சோஷியல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேர் ட்ரேட் மார்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேர் ட்ரேட் ஆஃபர்ஸ் கம்பெனிஸ் அ credible way to ensure that their trade has a positive impact. ஸோ இந்த ஃபேர் ட்ரேட் மார்க்கால் என்னென்னா அவங்களுடைய கம்பெனி பற்றின எல்லாம் பாசிட்டிவிட்டியும் நமக்கு சொல்லி அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஃபேர் ட்ரேட் மார்க் வந்து நமக்கு இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, அந்த ட்ரேடர்ஸ்க்கு, கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கு தன்னுடைய கம்பெனியை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தென் ப்ரொடியூசர்ஸ், தயாரிப்பாளர்கள். ஸ்டேபிள் ப்ரைஸஸ் தட் கவர் த காஸ்ட் ஆஃப் சஸ்டெயினபிள் ப்ரொடக்ஷன். சஸ்டெயினபிள்னால் ஏற்கனவே சொன்ன அழிஞ்சு போகாமல் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கே ஸ்டேபிளான ஒரு ப்ரைஸ் இருக்கும்போது இந்த ப்ரொடக்ஷன் வந்து எப்பயுமே நிலச்சிருக்கிறதுக்கு ஸ்டேபிளான ஒரு ப்ரைஸோட இது வந்து இருக்கணும். மார்க்கெட் access that enable buyers to trade with producers who would otherwise be excluded from market. ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கும் மார்க்கெட்ஸ்க்கும் நடுவில் நம்ம இருக்கக்கூடியது யாருன்னா ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ விவசாயிக்கிட்டே நம்ம போய் காய்கறிகள் வாங்குறதில்ல, அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து மார்க்கெட்ஸ்க்கு வந்து அங்கேருந்து கொண்டு வந்து சிறு வியாபாரிகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பையர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் இடையில இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிஷரி இந்த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். Then partnership. Producers are involved in decision
decisions their future. ஸோ ஒரு ப்ரொடியூசர் தான் வந்து டிசைட் பண்ணணும் தன்னுடைய ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. த எம்பவர்மெண்ட் ஆஃப் farmers அண்ட் ஒர்க்கர்ஸ். பார்ட்னர்ஸ் த எம்பவர்மெண்ட் ஆஃப் farmers அண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன, அவங்களுடைய எய்ம்ஸ் என்ன, அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டு போன பேராகிராஃப்லலாம் அதுதான் படித்தோம். ஸோ அது மாதிரியும் கொடுத்துருக்காங்க, என்ன பார்க்கலாம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ப்ரொடியூசர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ்னும் போது நம்ம இங்கே ஃபார்மர்ஸ் அந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறவங்கள தான் ப்ரொடியூசர்ஸ் சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதாவது விலை நிர்ணயித்தல் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸாக்டான விலையை வந்து நிர்ணயிக்கணும்லாம் சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபேர் ட்ரேட். ஸோ இங்கே எக்கனாமிக்கலின் போது ஃபைனான்ஷியலி, ஸோ ஃபைனான்ஷியலி டிஸ்அட்வான்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது தான் ஃபேர் ட்ரேட். ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அவங்களுடைய விலைகள் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அக்கௌண்டபிலிட்டின் போது அவங்கள அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மையாக இருக்கணும். அது அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அக்கௌண்டபிலிட்டி. ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் தி ஃபேர் ப்ரைஸ். ஸோ வெளிப்படையான தன்மை இருக்கும்போது அந்த பேமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப கரெக்டாக அவங்க பேமெண்ட்டில் போய் சேர்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். என்ஷூரிங் நோ சைல்ட் லேபர் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். சைல்ட் லேபரும் கிடையாது, குழந்தைங்களையும் வேலைக்கு போகிறது இல்லை அப்படின்றது என்ஷூர் பண்ணது இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர், ஸ்லேவரி, அடிமைகளாக வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஸ்டு லேபர் வந்து இல்லைன்றதை வந்து என்ஷூர்னா கரெக்டு, அதாவது அதை செக் பண்ணுறது, தட் இஸ் என்ஷூரிங். ஸோ இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலயமா இந்த சைல்ட் லேபரோ இல்லை ஃபோர்ஸ்ட் லேபரோ இல்லாமல் போயிடுச்சு. கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் என்னெல்லாம் இருக்குன்னா, நான் டிஸ்கிரிமினேஷன், அதாவது பிரித்து பார்க்குறது. நீ வேறு, நான் இவங்க வேலை, இவங்க செய்கிற ஒர்க் வேறு, நீங்கள் செய்கிற ஒர்க் வேறு, அந்த மாதிரி பிரிக்காமல் இருக்கிறது. நான் டிஸ்கிரிமினேஷனாக இங்கே பிரித்து பார்க்குறது, பொண்ணு பையன் அப்படிலாம் பிரித்து பார்க்குறோம்னா தட் இஸ் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் ஈக்விட்டி. இப்போது சேம் ஜாப் பண்ணுவாங்க, ஆனால் விமென்ஸ்க்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க, மென்ஸ்க்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டெல்லாம் இருந்தது. பட் இப்போ வந்து அப்படிலாம் இல்லை. ஆணோ பெண்ணோ ஒரு வேலையை 2 பேரும் ஈக்குவலாக செய்யும் போது அவங்களுக்கு ஈக்குவல் சேலரி அப்படிங்கிற நிலைமை வந்து இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலமாக வந்தது. அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன்ஸ். அந்தந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலமா இருக்குது. ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங்ஸ். ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கட்டிக்கிறதுக்கு உண்டான இதை வந்து அவங்க ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெஸ்பெக்ட் ஃபார் தி என்விரான்மெண்ட். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தது ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய பிரின்சிபல்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, அவங்களுடைய விலைகளில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஃபேர் ட்ரேட் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கையில் கரெக்டாக போய் சேருதா இல்லையான்றது அதை பார்க்குது. சைல்ட் லேபரோ ஃபோர்ஸ்ட் லேபரோ இல்லாமல் பண்ணிருச்சு. சேலரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜெண்டர் ஈக்விட்டியோட ஆண் பெண் அப்படிலாம் பார்க்காம எக்ஸாக்டாக கொடுக்கணுன்றதை கொண்டு வராங்க. தென் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ரீடமாக இருக்குது. தென் அவங்களுக்கு தேவையான பில்டிங்ஸ் பண்ணுறாங்க. தென் என்விரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் வந்து ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸுடைய பிரின்சிபல்ஸாக அமையுது. Then GATT, General Agreement of Trade and Tariffs. So GATT was signed by 23 countries in 1947. So 1947ல 23 countries இந்த GATT அப்படின்றத சைன் பண்ணுச்சு. இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் GATT. ஸோ இந்த GATT க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருந்தது நம்மளுடைய இந்தியா. In the 7th round 99 countries participated. ஸோ இந்த GATTன்றது ஒரு அசோசியேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றா சேர்ந்து சில டிஸ்கஷன்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி 7th ரவுண்டு நடக்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு சைன் பண்ணது 23 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 7th ரவுண்டு வரும்போது 99 countries பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 8th ரவுண்ட் ஆஃப் 1986 உருகுவே ரவுண்ட். ஸோ 8th ரவுண்ட் எங்கே நடக்குதுன்னா உருகுவேயில் நடக்குது. உருகுவே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் நடக்குது. அது எப்போ நடக்குதுன்னா 1986. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. 8th ரவுண்ட் எங்கே நடந்ததுன்னு கேட்கலாம், 8th ரவுண்ட் எந்த வருஷத்தில் நடந்ததுன்னு கேட்கலாம், இல்லை 1986ல் எந்த ரவுண்டு நடந்ததுன்னு கேட்கலாம். ஸோ 8th ரவுண்ட் 1986 உருகுவே ரவுண்ட். 117 countries participated. ஸோ 7th ரவுண்டில் 99 வராங்க, 8th ரவுண்டில் பார்த்திங்கன்னா 117 வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
103, 7th 99, 8th round 117 countries participate பண்ணுறாங்க. The Director General of GATT, Arthur Dunkel, came up with the draft final act known as Duncan Draft, and on April 15, 1994, the final act was ultimately approved and signed. ஸோ இங்கே என்னென்னா அதுக்குன்னு ஒரு சட்டங்கள், இப்போ ஒரு அசோசியேஷன் இருக்குன்னா அந்த அசோசியேஷன் எப்படி நடக்கணும், அதில் என்னெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்கணும், இப்படிலாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதோடைய டேரக்டர், இந்த காட்டுடைய டேரக்டர் யாருன்னா ஆர்த்தர் டங்கல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அதுக்குண்டான ஒரு சட்டங்களை வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். இங்கே டிராஃப்ட்னா ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி. ஸோ டிராஃப்ட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லி இட் இஸ் அ டிராஃப்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிராஃப்ட். இந்த டிராஃப்ட்டுக்கு பேர் என்ன, காட்டுடைய டிராஃப்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டால் டங்கன் டிராஃப்ட்னு சொல்கிறோம். இது எப்போ வந்து சைன் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 15, 1994 ஒரு வழியாக இதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக 2 வருஷங்கள் வருது பாருங்கள். 1986 ஒன்று வருது, 1994 ஒன்று வருது. காட்ஸ் primary purpose was to increase international trade by reducing various tariffs, quotas, subsidies while maintaining meaningful regulations. ஸோ காட்டுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை இன்னொரு நாட்டில் விற்கிறது வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றது அதோடைய ப்ரைமரி பர்பஸாக இருந்தது. இதில் என்னெல்லாம் பண்ணணும்னா இந்த டேரிஃப்ஸ், இந்த டேக்ஸ், இந்த கோட்டா சப்சிடிஸ்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான ஒரு நோக்கம். இப்போ டேக்ஸ் அதிகமாக இருக்குன்னா, இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து வர பொருளுடைய டேக்ஸ் அதிகமாக இருக்குன்னா நம்ம இந்தியா கண்ட்ரியில் நம்ம இம்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒருவேளை அதோடைய டேக்ஸ் குறைவாக இருக்குன்னா நம்ம வந்து அதை இம்போர்ட் பண்ணி அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இவங்களோட மெயின் பர்பஸ். ஒன்று இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து அதிகப்படுத்தணும். எப்படி அதிகப்படுத்த முடியும்னா அவங்களுடைய டேக்ஸு, கோட்டாஸு, சப்சிடிஸ் எல்லாம் குறைக்கும் போது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது அவங்க கொண்டு வராங்க. தென் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், the signing of the final act of Uruguay round by members nations of GATT in April 1994, April 15, 1994. ஸோ அது படிக்கும்போது அப்படி வச்சு படிச்சிங்கன்னா அந்த டேட்டோட ஞாபகத்துக்கு வந்துடும். pave the way for getting up of the WTO. ஸோ இந்த காட் தான் என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது மாறுது. ஸோ ஃபைனலாக இப்போது ஏப்ரல் 15, 1994 இங்கே சைன் பண்ணிட்டாங்க இல்லையா, டங்கன் டிராஃப்ட்டுக்கு சைன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சது. அண்ட் அக்ரிமெண்ட் டு திஸ் எஃபெக்ட் வாஸ் சைன்ட் பை 104 மெம்பர்ஸ். ஸோ எப்போ இந்த காட்டை வந்து WTOவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்தும் போது அதுக்கு 104 பேர் வந்து சைன் பண்ணுறாங்க. த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் January 1, 1995. ஸோ 1994 காட் சைன் ஆகுது. அதே January 1, 1995 WTO அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகிடுச்சு. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். த ப்ரெசன்ட் மெம்பர் ஆஃப் WTO இஸ் 164. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சைன் பண்ணும்போது 1995 சைன் பண்ணும்போது 104 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அட் ப்ரெசன்ட் இப்போன்னு பார்த்தீங்கன்னா 164 மெம்பர்ஸ் வந்து அதில் இருக்காங்க. 164 கண்ட்ரீஸ் வந்து அதில் மெம்பராக இருக்காங்க. Then objectives of WTO. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட முக்கியமான நோக்கங்கள் என்ன, இந்த ஃபேர் ட்ரேடுன்றதை கொண்டு வந்தால், தென் காட்டுன்னு கொண்டு வந்தாங்க. தென் அதுதான் வந்து இப்போ நமக்கு WTOன்னு மாறுது. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO அப்படின்னா டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ், சில செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரது இதோடைய முக்கியமான ஒரு நோக்கம். டு ப்ரொவைட் அ ஃபோரம் ஃபார் நெகோஷியேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபர்தர் ட்ரேட் லிபரலைசேஷன்னா இங்கே சுதந்திரம். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸஸ் அது இதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் லிபரலைசேஷன். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து மானிட்டர் பண்ணுறது இந்த WTO உடைய வேலை. டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், இப்போ ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சு, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க WTO தான். இங்கே பாருங்கள், ட்ரேட் டிஸ்பியூட்ஸ்னால் சண்டைகள். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துன்னா அதை ரிசால்வ் பண்ணக்கூடியது WTO தான். இன்ட்ரடக்ஷன் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் கோ டுகெதர். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா ஒரு ரிசோர்ஸ் வந்து அழிஞ்சிடாமல் பார்த்துக்கிட்டும் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரது, தட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். என்விரான்மெண்ட்டும் எந்த ஆகாமல் பார்த்துக்கிறதும் இந்த WTO உடைய ஆப்ஜெக்டிவ்.
ஸோ ரிசோர்ஸும் அழிஞ்சு போகவும் கூடாது, ஆனால் டெவலப்மெண்ட்டும் ஆகணும், என்விரான்மெண்ட்டையும் நம்ம எதுவுமே வந்து சேதாரம் படுத்தக்கூடாது. இது எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து WTO. டு என்ஷூர் தட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் secure a better share of growth in world trade. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ன்னு இருக்குது, அதாவது வளர்ந்த நாடு வளர்ந்துட்டுருக்க நாடு. நம்ம இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரி தான், நம்மளுக்கு இன்னும் டெவலப்டு கண்ட்ரியாக மாறலை. ஸோ நம்மலாம் பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ், சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருக்குது. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து பெட்டரான ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கு இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஹெல்ப் பண்ணுது. டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், ஏற்கனவே அந்த பாயிண்ட் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. டு இன்க்ரீஸ் தி டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸஸ். இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மற்ற நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ 164 நாடுகள் இதில் இருக்குது. ஸோ ஒரு நாட்டுக்கு தெரியாமல் இன்னொரு நாட்டுக்கு தெரியாமல் அந்த மாதிரி மூடி வைக்காமல் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனாக இருக்கட்டும், அவங்க செயல்படுத்தக்கூடிய ப்ராசஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது யாருன்னா WTO தான். Introduction, sustainable development, the development and environment can come together. ஸோ மறுபடியும் அதே பாயிண்ட் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. டு என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ராட் இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், நிறைய பொருட்களுடைய தேவைகள் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவ். ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், ட்ரிப்ஸ் அப்படிங்கிறதுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் வந்தது. ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி P. ஸோ ட்ரிப்ஸ் அப்படின்றதோடைய எக்ஸ்பேன்ஷன். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் மே பி டிஃபைன்ட் ஆஸ், ஸோ அப்படின்னா என்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்னா என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் வித் அ கமர்ஷியல் வேல்யூ. ஸோ ஒரு கமர்ஷியல் வேல்யூவோடு சேர்ந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ட்ரிப் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் ட்ரிப்ஸ் patent shall be available for any invention, whether products or process in all fields of the industrial technologies. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு இன்வென்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிப்புகள் சொல்லுவோம், தட் இஸ் இன்வென்ஷன். ஸோ ஏதாவது ஒரு இன்வென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல யார் இருக்காங்கன்னா ட்ரிப்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் கவர்ஸ், ஸோ ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கவர்ஸ் ஏரியாஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், தட் இஸ் காப்பி ரைட் கொடுக்கக்கூடியது இந்த ட்ரிப்ஸுடைய கண்ட்ரோல். ட்ரேட்மார்க் கொடுக்கக்கூடியது ட்ரிப்ஸ் தான். தென் ட்ரேட் சீக்ரெட்ஸ் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்றது சொல்கிறது தான். தென் இண்டஸ்ட்ரியல் டிசைனிங் சொல்கிறது. ஜாகிரபிக்கல் அப்பிலேஷன்ஸ், இப்போ ஜாகிரபிக்கலி இப்போது மதுரை மல்லி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஜாகிரபிக்கல் அப்பிலேஷன்ஸ் அப்படின்றது வந்து அது அந்த குறிப்பிட்ட ஊரை சொல்லி அதோடைய அந்த விஷயத்தை வந்து அப்பீல் பண்ணுறது ட்ரிப்ஸுடைய இது தான். தென் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அண்ட் பேட்டன்ஸ். பேட்டன்ட்ன்றது இங்கே என்னென்னா இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உரிமையை வாங்குறது, தட் இஸ் பேட்டன்ட். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா ட்ரிப்ஸ் கிட்ட தான் இருக்குது. ட்ரிப்ஸ் தான் இது எல்லாமே பண்ணக்கூடியது. தென் ட்ரிம், அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ட்ரிம், ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ ட்ரேட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றது. த உருகுவே ரவுண்ட் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரிம்ஸ் ரெஃபர்ஸ் டு சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்ட் பை அ கவர்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கண்ட்ரி இன் ஆர்டர் டு கிவ் அடிக்குவேட் ப்ரொவிஷன் ஃபார் தி ஹோம் இண்டஸ்ட்ரீஸ் டு டெவலப். ஸோ உருகுவே ரவுண்ட் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது ஒரு சில கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு, ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அந்த ஒவ்வொரு கண்ட்ரியுடைய கவர்மெண்ட்டுக்கும். என்ன அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னா, உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஹோம் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது நம்ம இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்குள்ளே சில இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா நாட்டை சார்ந்த சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெளியே இருந்து வந்தவங்க வச்சுருப்பாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து அதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஹோம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அழிஞ்சு போகாமல் இருக்கக்கூடிய மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த ட்ரிம் தான் வந்து பார்த்துக்கிட்டுருக்கு. ஸோ இது வந்து எதில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, உருகுவே ரவுண்டில் தான் வந்து இந்த ட்ரிம்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரிம்ஸில் என்ன இருக்கும்னா கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய சில கண்டிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது தான் இந்த ட்ரிம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுடைய வளர்ச்சியையும் வந்து இவங்க தடை பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இங்கே குளோபலைசேஷன்னா உலகமயமாதல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி ட்ரேட், இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருள் இங்கே விற்கிறது, இங்கே நாட்டில் இருந்தக்கூடிய பொருள்கள் அங்கே விற்கிறது. ஸோ தட் இஸ் குளோபலைசேஷன் சொல்கிறோம். அதனால் என்னெல்லாம் ஆச்சு, இம்பேக்ட்னா என்னெல்லாம் அதனால் நடந்தது, அதனால் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, சேலஞ்சஸ் அப்படின்றப்போ அதோடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பிரச்சனைகள் சந்திக்கிறோம் அப்படின்றது தான் வந்து
சேலஞ்சஸ். ஸோ இந்த இம்பேக்டில் அதாவது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது வந்து ரெண்டாக சொல்கிறாங்க. பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன, இதனால் பாசிட்டிவ் இதெல்லாம் நடந்துச்சு, இதனால் நெகட்டிவ் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது சொல்கிறது தான் வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட், நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அ பெட்டர் எக்கனாமி இன்ட்ரடியூசஸ் ரேப்பிட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கேபிட்டல் மார்க்கெட். ஸோ எக்கனாமி வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது. பாசிட்டிவாக சொல்லும்போது இந்த குளோபலைசேஷன் பண்ணும்போது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே கூரைக்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணுறன்ற விஷயத்தில் வந்து எக்கனாமி வந்து வளர்ந்துச்சு. ஆனால் கேபிட்டலுடைய மார்க்கெட்டில் வந்து ரேப்பிட் டெவலப்மெண்ட்டையும் கொடுத்தது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஒவ்வொரு அங்கே வாழக்கூடிய மக்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்க வாழக்கூடிய அந்த நிலை வந்து அதிகமாச்சு, அவங்களோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. குளோபலைசேஷன் ரேப்பிட்லி இன்க்ரீஸ் பெட்டர் ட்ரேட் ஸோ தட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். ஸோ வியாபாரம் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த குளோபலைசேஷனால். ஏன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்மளுடைய நாட்டில் கொண்டு வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்க பீப்புளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அது இன்க்ரீஸ் பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இதுதான் காரணம். இன்ட்ரடியூஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன். ஸோ நம்ம கண்ட்ரியில் இல்லாத டெக்னாலஜிஸ் வந்து அதர் கண்ட்ரிலேருந்து கொண்டு வரதுக்கு யூஸ் ஆச்சு. நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நம்மளோட அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இந்த குளோபலைசேஷனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டெக்னாலஜிஸ் வந்தது, சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது. குளோபலைசேஷன் இன்க்ரீஸிங் த ஜிடிபி ஆஃப் தி கண்ட்ரி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரைஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஜிடிபியுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஜிடிபி தான் வந்து காட்டும் ஒரு கண்ட்ரியுடைய லெவல் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த குளோபலைசேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த வகிச்சுது. இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கூட்ஸ் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆச்சு நமக்கு குளோபலைசேஷன். அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற போது டைரக்டாக ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்குள்ளே இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரது, கம்பெனிஸ் கொண்டு வரது, பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா மற்ற நாட்டுக்காரங்க நம்மளோட நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ், இதனால் என்னெல்லாம் நெகட்டிவ் நடக்குது, இந்த குளோபலைசேஷனால் என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் ஆச்சு அப்படின்னா, too much flow of capital amongst countries introduced unfair and immoral distribution of income. ஸோ அதிகமான வெளிநாட்டு பொருள் இங்கே வந்து விழும்போது என்ன ஆகும்னா நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதுதான் இது சொல்லுது. அதிகமான அந்த கேபிட்டல் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், அதோடைய ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இம்மாரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்கம் பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட இன்கம்லாம் என்ன ஆகும், குறைஞ்சிரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இம்மாரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் வந்து நடந்துச்சு இந்த நெகட்டிவ் இம்பேக்டால். another fear is losing national integrity. ஸோ நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை தன்மை வந்து இதனால் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. பிகாஸ் ஆஃப் டூ மச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேட். ஏன்னா அதிகப்படியான ட்ரேட் வியாபாரம் நடக்கும்போது அந்த இடத்துல கூட இருக்கக்கூடிய அந்த இன்டெகிரிட்டி, அந்த ஒரு ஒற்றுமை வந்து காணாமல் போகுது. இண்டிபெண்ட் டொமஸ்டிக் பாலிசிஸ் ஆர் லாஸ்ட். ஸோ தனித்துவமான, அதாவது ஃப்ரீடமாக சில பாலிசிஸ், நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சில பாலிசிஸ் வச்சுருந்தோம், இண்டிபெண்ட்டாக வச்சுருந்தோம். அந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் வந்து காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த குளோபலைசேஷன் மூலமா இருக்குது. ரேப்பிட் க்ரோத் ஆஃப் எக்கானமி ஹேஸ் ரெக்வயர்ட் அ மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசோர்ஸ். ஸோ அதிகமான எக்கானமி அதிகமானதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரிசோர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் போது ரிசோர்ஸஸ் எல்லாம் என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி இந்த குளோபலைசேஷனால். சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இந்த குளோபலைசேஷன்ஸால் என்னெல்லாம் இதை வந்து கொண்டு வரதுனால, இந்த உலகமயமாதல் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்தால் என்னெல்லாம் அவங்க பிரச்சனைகள் சந்திச்சாங்க, எதெல்லாம் தாண்டி அவங்க வந்தாங்க அப்படின்றது தான் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்கிறாங்க. த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் எக்ஸ்டெண்ட் டு ஆல் கண்ட்ரீஸ் தட் வில் நாட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் இந்த குளோபலைசேஷன் கொண்டு போய் சேர்க்குறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக அவங்களுக்கு இருந்தது. த ஃபியர் தட் குளோபலைசேஷன் லீட்ஸ் டு இன்ஸ்டெபிலிட்டி இன் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் அந்த இன்ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டுருமோ, இவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் டவுன் ஆயிருமோ, ஃபாரின் கண்ட்ரிஸுடைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமாயிருமோ அப்படின்ற அந்த பயம் வந்து இந்த குளோபலைசேஷன் மூலமாக இருந்தது. ஸோ அதை போக்க வேண்டிய நிலையில் அவங்க இருந்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு தட் இன்க்ரீஸ்டு குளோபல் காம்படிஷன் வில் லீட் இன் ரேஸ் டு பாட்டம் இன் வேஜஸ், லேபர் ரைட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிசஸ். இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டுஸ் எல்லாம் அது இன்க்ரீஸ் ஆக ஆக குளோபல் காம்படிஷன் வந்து அதிகமாகிடுச்சு. அந்த
சம்பளம், லேபர்ஸுடைய வேலை செய்கிறவங்களுடைய அந்த ரைட்ஸு, அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுடைய ப்ராக்டிஸ், இத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி என்ன சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதிலெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் கொண்டு வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்படிஷன் வந்து இது கொண்டு வந்துச்சு. லீட்ஸ் டு குளோபல் இம்பேலன்ஸ். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் லெவலில் ஒரு இம்பேலன்ஸை வந்து கொண்டு வந்துச்சு. பேலன்ஸ்டாக இல்லாமல், ஏன்னா அந்தந்த கண்ட்ரி தனித்தனியாக அவங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் ஒன்றா சேரும்போது இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட்டுருச்சு. குளோபலைசேஷன் ஹாஸ் ரிசல்டட் வித் தி எம்பராஸ்மெண்ட்னா டிஃபிகல்ட்டி. நிறைய நாடுகள் இதனால் பாதிக்கப்பட்டுச்சு, நிறைய நாடுகள் இதனால் கெயின் ஆச்சு. ஸோ ஒரு எம்பராஸ்மெண்ட்டோட இந்த குளோபலைசேஷன் இருந்தது. குளோபலைசேஷன் ஹாஸ் லெட் டு அன் இன்க்ரீஸ் இன் ஆக்டிவிட்டி சச் அஸ் சைல்ட் லேபர், ஸ்லேவரி. ஸோ அந்த குளோபலைசேஷனால் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னா, சின்ன குழந்தைங்க வேலைக்கு போகிறதும், அடிமைகள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க செக் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த குளோபலைசேஷன் கொண்டு வந்தது. பீப்புள் ஸ்டார்டட் கன்சியூமிங் மோர் ஜங்க் ஃபுட். திஸ் காஸ் த டிகிரடேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். ஸோ இந்த அதிகமான பிஸ்னஸ் உலகமயமாதல் அப்படின்ற கொண்டு வரும்போது நிறைய ஜங்க் ஃபுட் ஈஸியாக அவைலபிள் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஹெல்த் பாதிக்கப்பட்டுருச்சு, நிறைய டிசீசஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. குளோபலைசேஷன் ஹாஸ் லெட் டு என்விரான்மெண்டல் டிகிரடேஷன். இங்கே என்விரான்மெண்டல் டிகிரடேஷன்னா அந்த ரிசோர்ஸஸ், ஏதாவது ஒரு பொருளை நம்ம கொஞ்சமாக எடுத்து செஞ்சுட்ருப்போம், அது அப்படியே ஃபுல்லாக காலி ஆயிரும் இல்லையா, தட் இஸ் டிகிரடேஷன். அந்த என்விரான்மெண்ட்டை வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணிடுறது. இப்போ தண்ணி, ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கெலாம் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் போது அந்த தண்ணியுடைய லெவல் என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியுடைய இது வந்து கெட ஆரம்பிச்சிடும், க்ளீனாக இருக்கக்கூடிய தண்ணி வந்து அழுக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில இது வந்து இந்த குளோபலைசேஷன் மூலமா ஏற்பட்டுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.